விளம்பி வருஷம் ஆடி மாதம் 17/7/2018 விடியற்காலை தஞ்சை சூரிய உதயப்படி காலை 5:12 ஆடி மாதம் பிறக்கின்றது. ஆடி மாதம் முதல் தட்சிணாயனம் புண்ணிய காலம் ஆரம்பம். இது மார்கழி 30 வரை 14/1/2019 வரை தட்சிணாயன புண்ணிய காலம் முடிவடைகிறது. ஆடி மாதத்தில் சூரியன் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி நகர்கின்றது. வடக்கில் குபேரனாகவும் தெற்கே யமனாகவும் கருதப்படுகிறது. ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் முடிய அதிக அளவில் இறப்புகள் ஏற்படுகிறது. அதாவது உத்தராயணத்தில் இறப்புகள் குறைவு, தட்சிணாயனத்தில் இறப்புகள் அதிகம் ஏற்படும். இந்த ஆடி மாதத்தில் ஆடி 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதாவது 27/7/2018 அன்று பௌர்ணமி அன்று சந்திர கிரகணம் சம்பவிக்கிறது. 27/7/2018 தேதி இரவு 11:54 கிரகணம் ஆரம்பித்து விடியற்காலை 3:49 மோட்சம் அடைகிறது. எனவே மதியம் பகல் 12 மணிக்குள் போஜனம் செய்வது நல்லது. அதாவது கிரகண காலத்தில் வயிற்றில் எம்டியாக இருப்பது சிறப்பு. ஆகாரங்களாம் செரிச்சிருக்கணும், அது சிறப்பு. அடுத்தபடியாக அன்னைக்கு சிரார்த்தம் பௌர்ணமி அன்னைக்கு வருதுன்னா அது செய்யக்கூடாது, மறுநாள் தான் செய்யணும். ஆடி மாதம் 30 நாளும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம மாதம். அதாவது சந்திரன் போய் 8ல் மறையும் போது சந்திராஷ்டம மாதங்கிறான். அதே மாதிரி தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரங்களுக்கு பாருங்கள், சூரியன் போய் 8ல் மறையுது இந்த ஒரு மாத காலம். அப்போ சந்திராஷ்டத்தில் 2.5 நாள் என்ன பாடுபடுதோ அதே மாதிரி தனுசு ராசிக்காரவங்களுக்கு பாருங்கள், இது மாதம் முழுவதும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். பற்றாக்குறைக்கு அங்கே வேறு ராகு வேறு இருக்கிறார். அதனால் சூரியனும் ராகும் சேர்ந்த கிரகணம் அந்த மாதிரி ஒரு தொல்லைகளை கொடுக்கும். அடுத்தபடியாக ஆடி மாதம் பிறந்தாங்க பாருங்கள், பிறப்புலேயே அவங்களுக்கும் அந்த மாதம் டென்ஷனாக இருப்பாங்க. அடுத்தபடியாக அது எந்த ராசியில் வருதுன்னா கடக ராசியில் சூரியன் வர்றார். அப்போ கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெரிய மண்டை காய்ச்சலாக இருக்கும். ஏன்னா நம்ம மேலேயே சூரியனுக்கு வருதுங்களா, தலைவலி வரும், கண்ணில் எரிச்சல் இருக்கும், இது மாதிரி சிறு சிறு உபாதையை கொடுக்கும். ஆனால் யோகம் கடகராசிக்காரவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக யோகம் நடந்துக்கிட்டு வருது. அது குரு பயிற்சி ஆச்சுன்னா இன்னும் அதிகம். சரி, அடுத்தபடியாக 12 ராசிகளுக்கும் பலன் சொல்கிறேன். அதாவது முதல்ல மேசராசி. மேசராசிக்கு பார்த்திங்கன்னா 4 சூரியன், ராகு, சுக்கிரன், புதன். அப்போ 4 போய் 4 கிரகங்கள் இருக்குது. தாயாருக்கு சிறிது உடல் நல ரீதியாக பாதிப்பு, வாகனங்கள் மாற்றம், வாகனங்கள் தொல்லை, தொழிலில் வெகுஜோர். இந்த மாதிரி மேசராசிக்காரங்களுக்கு சுகத்தை கொஞ்சம் குறைக்கும். ஏன்னா உங்களுக்கு 4ல் சூரியன் இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு 4ல் சூரியன் இருக்கும்போது வண்டி, வாகனம், சொத்து, சுகம் இதிலெல்லாம் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். ஆனால் மேசராசி குரு பார்த்துருக்கிறாரு. மேசராசிக்காரவங்களுக்கு மற்றதெல்லாம் சக்ஸஸ் ஆகும், திருமணம் கைகூடும், குழந்தை பிறக்கும், வெளிநாடு போவாங்க. இது மாதிரி நல்ல பலன்களை செய்யும். இந்த ஒரு மாதத்தில் வாகன தொல்லைகள், தாயாருக்கு உடல்நல பாதிப்பு, மாடு கன்று இருந்தால் அது மறையும். இது மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும். அடுத்தபடியாக ரிஷபராசி. ரிஷபராசிக்கு பாருங்கள், அஷ்டம சனி நடந்தாலும் இந்த ஆடி மாதம் பூரா ஜோர் தான். ஏன்னா 3ல் சூரியன். பொதுவாக நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன், 3, 6, 11 வரும்போது நல்ல சூரியன் நன்மைகள் செய்யணும். அதே மாதிரி 3ல் சூரியன் வருது, போதா குறைக்கு 3ல் ராகு இருக்குது. அப்போ இந்த அஷ்டம சனி நடந்தாலும் இந்த 3க்கு போகிற சூரியன் ஆடி மாதம் முழுவதும் நமக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும், துணிச்சலாக இருக்கும், நன்மைகள் ஏற்படுத்தும். ஆனால் செலவுகள் கொஞ்சம் அதிகம்தான். மற்றபடி இந்த ஆடி மாதம் ரிஷபராசிக்கு யோகமே. அடுத்தபடியாக மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பாருங்கள், வாக்குஸ்தானத்தில் போய் 4 கிரகம். ரொம்ப பேசிடுவீங்க, ஜாக்கிரதை. பேச்சில் ரொம்ப நிதானம் தேவை. கண், பல் இந்த மாதிரி உபாதைகள், மண்டை, தலைவலி இது மாதிரி உபாதைகள் ஏற்படும். வாகன தொல்லைகள் ஏற்படும்.
எனவே இந்த மாதம் முழுவதும் ரொம்ப யோசித்து நிதானமாக பேச வேண்டும். என்ன பேசுகிறோங்கிறத யோசனை பண்ணிட்டு பேசணும். தடாபடான்னு பேசிட்டு கடைசியில் வருத்தப்படுற சூழ்நிலையை உருவாக்கிவிடும். அதனால் பேச்சில் நிதானம் தேவை மிதுன ராசிக்காரர்களுக்கு. அடுத்தபடியாக கடகராசி. கடகராசிக்காரவங்களுக்கு யோகம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் குரு பலன் இல்லை. போன மாதம் பாருங்கள், எக்கச்சக்கமான செலவு இருந்தாலும் நல்ல செலவாக பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதம் ஆடி மாதம் முழுவதும் நம்ம மேலேயே வந்து சூரியன் உட்காந்துக்கிட்டார், நம்ம மேலேயே ராகு இருக்கிறார். அதனால் கொஞ்சம் மண்டக்காய்ச்சல் தான், தலைவலி தான். இந்த மாதம் சிறிது எச்சரிக்கை தேவை. உடல் ரீதியாக சிறு சிறு உபாதை ஏற்பட்டு விலகும். சகோதர தொல்லைகளும் அப்பப்போ வந்து போகும். சரிங்களா? அடுத்தபடியாக சிம்மராசி. சிம்மராசிக்கு வாக்காதிபதி ராசியே போய் 12ல் போயிடுச்சு, மறைஞ்சிடுச்சு. அடுத்து அந்த வீட்டுக்குடையவன் போய் வாக்குக்கு வந்துச்சு. அப்போ தன் வாயாலேயே கெடும். அப்போ தனக்கு வரக்கூடியதெல்லாம் வாயாலே கெடுத்துக்குவாங்க. அதனால் வாக்கை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். கடுமையான செலவுகள், குறிப்பாக வாகனம், அந்த மாதிரியான சில தொல்லைகளை கொடுக்கும். சிறிது நீர்க்கடுப்பு, யூரினல் இன்ஃபெக்ஷன், பீரியட் ப்ராப்ளம், இந்த மாதிரியான உங்களுக்கு உபாதைகளை ஏற்படுத்தும். அதனால் வந்து சிம்மராசிக்காரவங்களுக்கு சுமார் பலன் தான். அடுத்தபடியாக கன்னிராசி. கன்னிராசிக்கு 4 கிரகங்கள் லாபத்தில் இருக்குங்க. இந்த ஆடி மாதம் முழுவதும் மிக மிக சந்தோஷம்தான். குலதெய்வம் துணை நிற்கிது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி. உங்களுக்கு வந்து தாயாரிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு பண்ணும். தேவையில்லாமல் குழப்பம் பண்ணிக்குவீங்க, உஷார். சரிங்களா? அதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ 4/10/2018 மலமளபலன்று எல்லா வேலைகளும் இந்த ஆடி மாதத்தில் நடந்துவிடும். அடுத்தபடியாக துளாராசி. துளாராசிக்கு பாதகாதிபதி சூரியன் போய் 10ல் போய் உட்காந்துருக்கார். அதோட ராகையும் சேர்ந்துக்கிட்டார். கேட்கவே வேணாம். ஜென்ம குரு 10ல் போய் 4 கிரகம். எனவே தொழில், உத்தியோகம் இதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நேரத்துக்கு சாப்பிட விடாதுங்க. நிறைய செலவு ஏற்படும். பிள்ளைங்களால் தான் அதிக செலவு. அடுத்தபடியாக தேவையில்லாத எண்ணங்கள் வரும். அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். இந்த பொருள்களை ஜாக்கிரதையாக பாதுகாக்கணும். அது மாதிரி, ஏன்னா நம்மள்ட்ட இருக்கிற பொருள்லாம் காணா போகணும், மறந்து போகணும். அது மாதிரி ஒரு நேரம். அதனால் துளாராசிகர் இந்த மாதம் மிகவும் தொழில் ரீதியில், உத்தியோக ரீதியிலும் மிகவும் எச்சரிக்கை தேவை. அடுத்தபடியாக விருச்சிக ராசி. இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் பிரயாணம் ஏற்படுத்தும். தேவையில்லாமல் உத்தியோகத்துக்கு, தொழிலில் லீவை போட்டுட்டு ஊர் சுற்ற வைக்கும். தண்ணி ஆகாரம் தான் கிடைக்கும். நேரத்துக்கு சாப்பிட முடியாது. வாகனத்தை மாற்றுவீங்க. இந்த மாதிரிலாம் புதிய வாகனம் ஏற்படுத்துவீங்க. உடல் ரீதியாக சிறு சிறு உபாதைகள், அலர்ஜி போன்ற உபாதை. மற்றபடி விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அடுத்தபடியாக தனுசு ராசி. போச்சுடா, தொல்லை தான். ஏன்னா ஏற்கனவே ஜென்மசனி வேறு. அடுத்த போய் 8ஆம் இடத்துல போய் 4 கிரகம் இருக்குது பாருங்கள். 8ஆம் இடத்துல போய் 9 குடையவன் போய் 8ல் இருக்குது. அடுத்தது வந்து ராகு வேறு. 8ல் ராகு இருந்தால் விபத்துன்னு அர்த்தம். அதனால் குறிப்பாக தனுசு ராசிக்காரங்களாம் கொஞ்சம் வாகனத்தில் போகும்போது மிக எச்சரிக்கையாக போகணும். உத்தியோகம், தொழில் இதில் பார்த்திங்கன்னா நிதானமாக இருக்கணும். அதிகமான செலவுகள் ஏற்படும். அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக துடுக்குத்தனமாக பேச வச்சிடும். ஏன்னா 2ல் கேது இருக்குது, 2ல் செவ்வாய் இருக்குது. நெருப்பு மாதிரி பேச வச்சு எல்லாத்தையும் விரோதம் பண்ணக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எப்படி இருந்தாலும் தனுசு ராசிக்கு ஆஞ்சநேயர் கூடவே இருக்கிறார். அதனால் கவலையே பட வேணாம். ஏன்னா அவர் எல்லாம் பார்த்துக்குவார். தனுசுக்கு ஆஞ்சநேயரோட அனுகூலம் அதிகமாக இருப்பதனால் எல்லா வகையிலும் ஆஞ்சநேயர் வெற்றியை தேடி கொடுத்து விடுவார். அடுத்தபடியாக மகர ராசி. மகர ராசிக்கு பாருங்கள், தான் மேலேயே கேது இருக்குது, செவ்வாய் இருக்குது. 2ம் தப்பு தான். அதாவது மகரத்துக்கு வந்து செவ்வாய் வந்து பாதகாதிபதி, அதோட விஷக்கரகமான கேது இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப உடல் நலத்தில் அலர்ஜி மாதிரி ஏதாவது உபாதைகள் பண்ணிக்குவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க,
ஏதாவது வாய் துடுக்கா பேசுவாங்க. இப்போ 10ஆம் குறைக்கு 7ல் சூரியன் ராகு, தேவையில்லாத பிரயாணம், இது மாதிரி சில சங்கடங்களை ஏற்படுத்தும். அதனால் மிக மிக தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏன்னா மகரத்துக்கு 10ல் வேறு குரு. அதனால் ஒரு சங்கடமான மாதம் இந்த ஆடி மாதம். இந்த ஆடியை தவிர்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி வரைக்கும் கொஞ்சம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மகர ராசிக்காரர்கள். அடுத்தபடியாக கும்பராசிக்கு தாங்க அதிர்ஷ்ட காற்று வீசுது. சும்மா உங்களுக்கு 6ல் ராகு, 6ல் சூரியன், 9ல் குரு, 11ல் சனி, இந்த மாதிரி கிரகம் அமைஞ்சிருக்கிறது கும்பராசிக்கு பெருங்கொண்ட ராஜயோகம் ஆரம்பம். இந்த மாதத்தில் அனைத்திலும் வெற்றி ஏற்படும். இதில் உங்களுக்கு நல்ல பிளான், எல்லா பிளானும் சக்ஸஸ் ஆக போகுது. திருமணம், குழந்தை பேர், வெளிநாடு போகுது, இந்த மாதிரியான ஒரு அனுகூலமான நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதம். தொடர்ந்து ராஜயோகம்தான் இருந்தாலும் கும்பராசியை தான் வீட்டை சனி பார்ப்பது தன்னுடைய உடல் ரீதியாக கொஞ்சம் அக்கறை தேவை. கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கங்க, கவனம் தேவை. அடுத்தபடியாக மீனராசிக்கு புத்திர வகையில் அதிக செலவுங்க. புத்திர வகையில் சில கவலைகள், குழப்பங்கள், மிக மிக நிதானம் தேவை. நல்லதே நினையுங்கள், எந்த காரியத்தையும் தள்ளி போடுங்கள். ஆவணி மாதம் வரட்டும், சொத்து, வாகனம் இவைகளெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டு நிவர்த்தியாகும். தேவையில்லாத நெகட்டிவ் திங்க் வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு தேவையில்லாத குழப்பம் ஏற்படும், அதை மாற்றிக்கங்க. ஆவணி மாதம் வர்ற வரைக்கும் எந்த காரியங்கள் இருந்தாலும் ஒத்தி போடுவது நல்லது. வணக்கம், நன்றி.